இந்த கோழி குஞ்சு அவங்க அம்மா இருக்கிற வரைக்கும் ரொம்ப பாதுகாப்பாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது கிட்ட நின்று மேய்கிறதுக்கே மற்ற கோழி குஞ்சுகள்லாம் பயப்படும். அந்தளவுக்கு அவங்க அம்மாவுடைய பாதுகாப்பில் இருந்துச்சு. என்றைக்கு அவங்க அம்மா நோய்வாய்ப்பட்டு திடீர்னு இறந்து போச்சு. அதன் பிறகு இதை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை. மற்ற கோழிகள்லாம் தினந்தோறும் கொத்தும். நானும் கொத்துதேன்னு சொல்லிட்டு வேறு கூட்டில் அடைச்சி போட்டிருந்தேன். ஆனால் எப்படியோ அந்த கூட்டையும் நான் திறந்து போட்டிருந்துருக்கேன் தெரியாமல். அதில் போய் பாருங்கள், கொத்தி அதோடைய எலும்பு கூட வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இனி இந்த கோழி பிழைக்குமா என்னங்கிறது தெரியல. இது வரைக்கும் நான் வளர்த்த கோழிகளை அடித்து சாப்பிட்டதே கிடையாது. வளர்க்க தான் செய்வேன். இயற்கையாக அதுக்கு மரணம் வந்துச்சுன்னா தூக்கி போட்டுருவேன், அவ்வளோதான். மற்றபடி நான் வளர்த்து அடித்து ஒரு நாளும் குழம்பு வச்சதில். கடையில் வேணால் வாங்கிட்டு நாட்டுக்கோழி வாங்கிட்டு சமைச்சு சாப்பிட்ருக்கோம். ஆனால் நாங்கள் வீட்டில் வளர்த்தது ஒரு நாளும் சாப்பிட்டதில்லை. ஏன்னு தெரியாது, சாப்பிடவே மனசு வராது. அது சீக்கு செத்தாலுமே தூக்கி தான் போடுவோமே தவிர்த்து சாப்பிட்டதில்லை. ஏன்னா நம்ம வீட்டில் பிள்ளை மாதிரி வளர்ந்துட்டு திடீர்னு அதை அடித்து சாப்பிடணுங்கிறது அவ்வளோ ஈஸியாக மனசு வராது. பிரியமாக வளர்க்குற பேர்ட்ஸ் லவ்வர்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி வளர்ப்பு பிராணிகளை வளர்க்கக்கூடிய யாராக இருந்தாலுமே அதுதான் இயற்கையாகவே வரும். ஆனால் என்ன உயிரினமாக இருந்தாலும் அம்மா மட்டும் இல்லைன்னா அனாதை தாங்கிறது இந்த கோழி குஞ்சை வச்சு ரொம்ப அழகாக தெரிஞ்சு போச்சுங்க.